ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 3 பேரை கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறார். இபிஎஸ் கூட கொஞ்சம் இறங்கி வந்து கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் வேணா சேர்த்துக்கங்க, டிடிவி தினகரன் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுத்ததா தகவல் இருக்கு. இந்த பக்கம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருந்தா, என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தா அந்த கூட்டணியில இடம் பெறணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்ல. எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு எதிரி அப்படின்ற ஒரு மனநிலையில எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்கள பகைத்து கொண்டு நான் திரும்பவும் என்டிஏ கூட்டணியில வர்றதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப அழுத்தம் திருத்தமா கொடுத்திருக்காங்க. இதனிடையில சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் போய் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாரு, டிடிவி தினகரை சந்திச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த சந்திப்பு போயிருக்கு. எவ்வளவோ முறையிட்டு இருக்காரு. அண்ணே கூட்டணிக்குள்ள வாங்கண்ணே, நீங்க வெளியே போனதுனால என்ன மாநில தலைவரா தூக்கிட்டாங்க, நான் தான் உங்களை வெளியே அனுப்புனேன் அப்படின்ற பேச்செல்லாம் இருக்கு, வாங்கனே அப்படின்னு சொன்னாலும் டிடிவி தினகர் என்ன சொல்றாரு, நான் தான் எடுத்த முடிவுல ரொம்ப குறிக்கோளா இருந்து வர முடியாதண்ணே, நீங்க இபிஎஸ் மாத்துங்க, நிச்சயமா நான் வரேன் அப்படின்ற ஒரே மனநிலைமையில டிடிவி தினகர் இருக்கிறார். இந்த சூழ்நிலை இப்படியா இருக்கும்போது நடுவுல குறுக்கால வந்து கட்டைய போடுற ஒரு சிவி சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, துரோகிகளை, எதிரிகளை திரும்பவும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கணுமா, இவங்களெல்லாம் சேர்த்துக்க சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு ஒருமையில பேசியிருக்கிறாரு சிவி சண்முகம். யார கேட்கிறாரு இவரு? உண்மையிலேயே சிவி சண்முகம் அண்ணாமலை அவர்களை கேட்கிறாரா இல்ல செங்கோட்டையனை கேட்கிறாரா என்ற சந்தேகம் ரொம்பவே எழும்பி இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கான வழிபாடுகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். இந்த பக்கம் செங்கோட்டை என்ன பண்றாரு, ஒன்றிணையணும், இந்த ஒரு குறிக்கோள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எடுத்த முடிவில் நான் பின்வாங்க போறது இல்லை அப்படின்னு அவரும் வந்து என்ன பண்றாரு இருக்கிறாரு. செங்கோட்டைய மனநிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா, பிரிஞ்சு கிடக்கிற அதிமுகவால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா நிச்சயமா எதிர்கட்சி வரிசையில கூட நம்ம உட்காரலாம் அப்படின்னு தான் செங்கோட்டையின் மனநிலைமை இருக்கு. இத எல்லாருமே வரவேற்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. அதிமுக இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து என்ன பண்ண மனநிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் சொன்னது தவறு அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் என்ன சொன்னாரு, சில மாதங்களுக்கு முன்பாக நானு, எஸ்பி வேலுமணி, அன்பழகன், சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் என்ன பண்ணோம், போயிட்டு சந்திச்சோம், எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு ஒருங்கிணைங்கிற பணியில நாங்க ஈடுபட்டோம். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. இப்போ எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அவரு செங்கோட்டையன் சொன்ன பிறகு மற்ற 5 பேர் என்ன பண்ணாங்க, அமைதியாவே இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி, அதே போல நம்ம அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம் போன்றவர்கள் அமைதியாவே இருந்தாங்க, பேசவே இல்லை. செங்கோட்டையன் சொன்னது உண்மை பொய்ன்னு கூட யாருமே சொல்றதுக்கு முன் வரவே இல்லை. இத்தனைக்கும் எல்லாருமே என்ன பண்றாங்க, பிரஸ் பீப்புளை சந்திக்கிறாங்க, பொதுவெளியில பேசுறாங்க. ஆனா ஒருத்தர் கூட செங்கோட்டையன் சொன்னது ஆமாங்க உண்மைங்க அப்படின்னு யாருமே சொல்லல. இல்லங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பாருங்க பச்சை பொய் அப்படின்னு, அதை கூட யாருமே சொல்றதுக்கு இங்க முன் வரவில்லை. ஒரு கழக பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் சொன்னது பச்சை பொய் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒத்துவதற்கு மீதி கூட இருந்தவங்க எல்லாருமே, அதாவது செங்கோட்டையன் யாரெல்லாம் கை காட்டினாரோ அவங்க யாருமே பேசுறதுக்கு முன் வரவே இல்லை. இப்படியா இருக்கும்போது முதன்முறை சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, எதிரிகளை, துரோகிகளை திரும்பவும் கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு செங்கோட்டையனை பார்த்து கேள்வி கேட்கிறாரா, இல்ல கூட்டணிக்குள்ள இவங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நீ யாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்களை சீன்றாரா அப்படின்ற ஒரு பார்வையில தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க 2 விதத்திலேயே ஒரு கேள்விக்கு வந்து என்ன பண்ணலாம், 2 பேரையும் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். செங்கோட்டையனை ஏன் குறி வைக்கிறாரு அப்படின்னா, செங்கோட்டையுடைய முழு மூச்சு பணியா என்ன இருக்கு அப்படின்னா, அதிமுக ஒன்றிணைக்கணும். ஒருவேளை செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் சந்திச்சு திரும்பவும் கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டா, இல்ல இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்துட்டா, இவங்களை தவிர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி டீம் மட்டும் தவிர்த்துட்டு இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்தா எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு தான் ஆப்பு. சோ அதனால முன்னாடியே கோவத்தின் வெளிப்பாடா சிவி சண்முகம் இது மாதிரி பேசுறாரா, செங்கோட்டையனை பார்த்து கேள்வி கேட்கிறாரா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா செங்கோட்டையன் கேள்வி கேட்ட ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பாருங்களேன். அவர் யாரை எதிர்க்கிறாரு அப்படின்னா, ஓபிஎஸ் டிடிவி தினகரனை எதிர்க்கிறாரு. ஆனா சசிகலா பேச்சே வரவே இல்லை. ஏன்னா இந்த அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் யாருக்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஓபிஎஸ் பேசலாம்,
செங்கோட்டைன்னு பேசலாம், டிடிவி தினகரன் பேசலாம், இன்னும் கேசி பழனிசாமி, புகழேந்தி எல்லாருமே பேசலாம். ஆனா ஆணி வேறு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகலா தான். சசிகலாவினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான், சசிகலாவுடைய மூவின் பேர்ல தான் இவங்க எல்லாருமே செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல இருக்கு. ஏன்னா அதிமுக ஒன்றிணைக்கணும், பிரிஞ்சு கிடக்குன்னு இன்னைக்கு அவங்க குரல் கொடுக்கல. எப்போ பெங்களூர் ஜெயில இருந்து வெளியே வந்தாங்களோ அப்பத்துல இருந்தே சொன்னாங்க, அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில நான் முழு மூச்சா ஈடுபடுவேன் அப்படின்னு அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு வராங்க, வலியுறுத்திட்டு வராங்க. சோ இதுக்கு ஆணி வேறு யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலா தான். சசிகலாவை நீங்க முழு மூச்சா எதிர்த்தீங்க. ஆனா இன்னைக்கு சிவி சண்முகம் வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மட்டும்தான் இருக்குதே கண்டி சசிகலாவை அவங்க டச் பண்ணவே இல்லை. அப்போ சிவி சண்முகம் சசிகலாவுக்கு ஆதரவான மனநிலைமையில இருக்கிறாரா? சசிகலா வந்தாலும் வரட்டும், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மட்டும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல இருக்கிறாரா அப்படின்ற மனநிலைமையிலும் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக மொத்த இப்போ செங்கோட்டையன் சொன்ன 5 பேர்ல ஒருத்தர் இன்னைக்கு செங்கோட்டையனை முழுமூச்சா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க திரும்பவும் உள்ள கொண்டு வர்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு ஒருமையில பேசியிருக்கிறார். சிவி சண்முகம் ரொம்ப துணிச்சலா வந்து செங்கோட்டையனை எதிர்த்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கூட்டணிக்குள்ள திரும்பவும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறார். இங்க ஓபிஎஸ் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது, ஐயா இது மாதிரி சிவி சண்முகம் வந்து திரும்பவும் கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடாது, கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் என்ன பண்றாரு, சிவி சண்முகத்துக்கு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. யாருங்க ஒரு வீட்டு வாசல்ல போயிட்டு காலில் விழுந்து தேவு காத்துன்னு இருந்தா, சிவி சண்முகம் சார் எங்களை கூட்டணியில சேர்த்துக்கங்க, எங்களை கட்சியில சேர்த்துக்கங்க அப்படின்னு யாரு போயிட்டு அவர் வீட்டு வாசல்ல தேவு காத்துன்னு இருந்தா, யார் அவர் காலில் விழுந்து அழுதா? யாரும் அவர் காலில் போய் விழணும் அவசியம் கிடையாது. அவரை எங்களை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணுமா கட்சிக்குள்ள சேர்த்து நம்ம முடிவெடுக்க வேண்டியது விஷயம் அவருக்கு கிடையாது. தொண்டர்கள் நினைப்பாங்க நிச்சயமா ஒரு நாளை இந்த அதிமுக இணைப்பு நடக்கும், இன்னைக்கு பேசுறவங்களா இன்னைக்கு எங்க போய் இருப்பாங்க, மூஞ்ச வச்சுப்பாங்க அப்படின்னு தெரியாது, நீங்க பாருங்க அப்படின்னு ஓபிஎஸ் லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருக்கிறார். உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சிவி சண்முகத்தை வச்சு செஞ்சிருக்கிறார். ஏன்னா சிவி சண்முகத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்து பார்த்திருக்கணும், அவருடைய பேச்சுகள் எந்த அளவுக்கு மாறி மாறி இருக்குது அப்படின்னு. ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு சிவி சண்முகம் சின்னம்மா நீங்க வாங்கம்மா தலைமை ஏத்துக்கங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதாவுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தியாகம் செய்த தியாக சின்னம்மா நீங்க வாங்கம்மா அப்படின்னு பட்டெல்லாம் கொடுத்து என்ன பண்ணாரு, ரொம்பவே கூனி குறுகி என்ன பண்ணாரு, வரவேற்றார். ஆனா இதே சிவி சண்முகம் துரோகி, சசிகலா ஒரு துரோகி அப்படின்லாம் பேசணும் மாறி மாறில பேசி இருக்கிறார் அவருடைய பேச்சுகள்லாம். ஏன்னா சிவி சண்முகத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு யாரை வந்து நம்ம இப்போ பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளுடைய பதவி காப்பாற்றப்படும், நமக்கு எம்எல்ஏ பதவி எம்பி பதவி வரும் அப்படின்றத அவர் ரொம்ப உன்னிப்பா என்ன பண்ணிட்டாரு, கவனிச்சிட்டார். அதனால இப்போ டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு எதிரான மனநிலைமை இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்களுக்கு அதிமுக ஜெயிக்கணும், அதிமுக ஒன்றிணைந்து ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற குறைந்தபட்ச ஒரு எண்ணம் கூட இவங்களுக்கு இல்லையே, அடிமட்ட தொண்டர்களுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள் கூட மேல்மட்ட தலைவர்களுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொண்டர்கள் மத்தியில் இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு சிவி சண்முகம் இந்த அதிமுக ஒன்றிணைப்புக்கு எதிராகவே ஒரு மனநிலை இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சிலேயே வெளிப்படையா தெரியுது. ஆனா ஒண்ணு, அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, கட்சிக்குள்ள எதிரிகளையும் துரோகிகளையும் கொண்டு வரதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு, கூட்டணிக்குள்ள உங்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இவர் அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்டாரா, செங்கோட்டையனை பார்த்து கேள்வி கேட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.